நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி. இந்த வீடியோவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது மாதிரியான ஒரு வாட்டர் பெயிண்டிங் எஃபெக்டை கிரியேட் பண்ணுறது எப்படி அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஆக்சுவலாக ஆக்ஷன் கிடையாது, நம்ம மேனுவலாக இந்த மாதிரியான ஒர்க்கை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சுருந்தாலும் அந்த ஃபோட்டோவை இந்த மாதிரியான ஒரு வாட்டர் பெயிண்ட்டை உங்களால் ஈஸியாக வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். ரொம்ப பெரிய விஷயம் கிடையாதுங்க. இதில் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியதெல்லாம் ஜஸ்ட் 4 இல்லைன்னா ஒரு 5 ஸ்டெப் தான் இருக்கும். அந்த 5 ஸ்டெப்பு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், இந்த மாதிரியான விஷயத்தை நீங்களே வந்து ஈஸியாக கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? எப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரையில் நீங்கள் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதோடு இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலில் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உள்ளே போய்ட்டு பாருங்கள். நிறைய வீடியோஸ் இருக்குது. இந்த வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோஸை நீங்கள் பார்த்ததோடு மட்டும் இல்லாமல் பிடிச்சிருந்துச்சி, நல்லா இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நான் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோஷாப்பில் தேவையான ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். என்னோட ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா, ஃபோட்டோவுக்கு பேக்ரவுண்டில் ஏதாவது இருக்கணும். இந்த மாதிரி ஒயிட்டாக இருந்ததுன்னா அந்த எஃபெக்ட் வரும், பட் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. பேக்ரவுண்டில் ஏதாவது கலர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பிக்சலில் போய்ட்டு இந்த க்ரீனரி இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபோட்டோவை நான் வந்து டவுன்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? இதில் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை நான் ஃபோட்டோஷாப் கொண்டு வரேன். ஓகேங்களா? இதில் அந்த ஃபோட்டோவை நான் கட் பண்ணி கொண்டு வந்து வைக்க போகிறேன். எந்த ஃபோட்டோ வேணால் எடுத்துக்கோங்க. பேக்ரவுண்டில் ஏதாவது ஒரு கலர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. அவ்வளோதான் கான்செப்ட், வேறு ஒன்றும் கிடையாது. இதை நான் காப்பி பண்ணி கொண்டு வந்து இந்த பேக்ரவுண்டு கொண்டு வரேன். ரீப்ளேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ வச்சுக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி நல்லா தெரியும் நினைக்கிறேன். பேக்ரவுண்ட் பிளர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிளர் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக எனக்கு வந்து பேக்ரவுண்டில் ஒரு க்ரீன் கலர் இருக்கணும், அவ்வளோதான். அது இந்த மாதிரி இலைகளாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் இந்த பேக்ரவுண்ட் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். வச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன், இது 2 லேயரையும் மெர்ஜ் பண்ணிடுறேன். மெர்ஜ் பண்ணிவிட்டு இந்த லாக் எடுத்து விட்டுருங்க. லேயருக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன், சப்ஜெக்ட்னு நேம் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு தேவையான ஃபோட்டோ ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த ஃபோட்டோ நான் எடுத்துக்கிட்டேன். இந்த ஃபோட்டோக்கு அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் வந்து ஒரு நியூ லேயர் ஆட் பண்ணணும். கண்ட்ரோலை பிடிச்சிக்கிட்டு இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா சப்ஜெக்ட்டுக்கு கீழே வந்து நியூ லேயர் ஆட் ஆகும். ஓகேங்களா? அதை நான் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த சப்ஜெக்ட் லேயர் ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த பேக்ரவுண்ட் லேயரில் ஒயிட் கலர் வந்து ஃபில் பண்ணுறேன். ஓகேங்களா? டீ ப்ரெஸ் பண்ணால் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபர்கரவுண்ட் கலர் பிளாக் அண்ட் ஒயிட்டாக வந்து சேஞ்ச் ஆகிடும். சேஞ்ச் ஆனதுக்கு கண்ட்ரோலை பிடிச்சிட்டு டெலிட் பண்ண உடனே இது மாதிரி ஒயிட் கலர் வந்து ஃபில் ஆயிரும். ஓகேங்களா? ஒயிட் கலர் ஃபில் ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, பேக்ரவுண்டில் ஒரு டெக்ஸ்டர் எஃபெக்ட் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபில்டர் போகிறேன். ஃபில்டரில் ஃபில்டர் கேலரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த ஃபில்டர் கேலரியில் பார்த்தீங்கன்னா கடைசி ஆப்ஷன்ஸ் டெக்ஸ்டர், அதில் கடைசியாக டெக்ஸ்டரைசர், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே இது மாதிரியான டெக்ஸ்டர் கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். இதில் ஸ்கேலிங், ரிலீஃபு இதெல்லாம் உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் மாற்றி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த எஃபெக்ட் வந்து எப்படி வேணும், டாப் டு ரைட் வேணுமா இல்லை டாப் டு பாட்டம் வேணுமா, இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. இந்த வேல்யூஸ் எல்லாம் உங்களுக்கு வேணுன்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு வந்து ஒரு டெக்ஸ்டர் எஃபெக்ட் வந்து கிரியேட் ஆயிருச்சு. ஓகேங்களா? இப்போ நான் சப்ஜெக்ட் லேயர் ஆன் பண்ணிக்கிறேன். சப்ஜெக்ட் லேயரோட பிளெண்டிங் மோட மல்டிப்ளைக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? மல்டிப்ளை சேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த சப்ஜெக்ட் லேயருக்கு ஃபில்டரில் ஃபில்டர் கேலரியில் மேலே பார்த்தீங்கன்னா பிரஷ் ஸ்ட்ரோக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? இந்த பிரஷ் ஸ்ட்ரோக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் ஆங்கிள் ஸ்ட்ரோக்கை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களோட சப்ஜெக்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரோக் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இதில் நீங்கள் இந்த வேல்யூவில் நீங்கள் மாற்றி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் வேணும், எவ்வளோ லென்த் வேணும், எவ்வளோ ஷார்ப்னஸ் வேணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ மறுபடியும் என்ன பண்ணுங்கள், ஃபில்டர் கேலரி. இந்த ஃபில்டர் கேலரியில் ஃபஸ்ட் ஒன் ஆர்டிஸ்டிக் இருக்கு இல்லைங்களா, அதை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் கடைசியாக வாட்டர் கலர். ஓகேங்களா? இதை கொடுத்துட்டு இப்போ இதில் அதே மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி வேல்யூஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த ஷேடோட இன்டென்சிட்டி அதிகமாக வைக்காதீங்க. உங்களோட சப்ஜெக்ட் வந்து கருப்பாயிடும். கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரஷ் டீடைல் வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த ஒரு வாட்டர் கலர் எஃபெக்ட் வந்து கிடைக்கும். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ எனக்கு சப்ஜெக்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த சப்ஜெக்ட்டுக்கு மாஸ்க் வந்து அப்ளை பண்ண போகிறோம். எப்படி அப்படின்னா, ஆல்ட்டை பிடிச்சிட்டு மாஸ்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா நெகட்டிவ் மாஸ்க் வந்து அப்ளை ஆகும். நார்மலாக நீங்கள் மாஸ்க் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட சப்ஜெக்ட் தெரியும். அங்கே வந்து மாஸ்க் வந்து அப்ளை ஆகாத இது மாதிரி ஒயிட் கலர் வரும். ஒயிட் கலர் இருக்குது அப்படின்னா எல்லாமே தெரியும்னு அர்த்தம். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நெகட்டிவ் மாஸ்க் அப்ளை பண்ண போகிறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஆல்ட்டை பிடிச்சிட்டு நான் வந்து மாஸ்க் வந்து கிளிக் பண்ணுறேன். இது மாதிரி கருப்பு கலரில் வந்து மாஸ்க் வந்து அப்ளை ஆகும். ஓகேங்களா? இதுக்கு பேர் வந்து நெகட்டிவ் மாஸ்க்கு. இது மாதிரி நெகட்டிவ் மாஸ்க் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ எனக்கு ஏதாவது தெரியணும் அப்படின்னா நான் பண்ணணும், ப்ரஷ் பண்ணும்போது என்னோடய ஃபர்க்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட்டில் இருக்கணும். ஓகேங்களா? ஒயிட்டில் இருக்கும்போது இப்படி ப்ரஷ் பண்ண அப்படின்னா எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக தெரிய ஆரம்பிக்கும்.
ஓகேங்களா. இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரஷ்ஷை பொறுத்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரியான ஒரு வாட்டர் கலர் எஃபெக்ட் வந்து வரும். ஓகேங்களா. இதில் நீங்கள் என்ன வேணால் ப்ரஷ் யூஸ் பண்ணலாம். நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பெயிண்டிங் ப்ரஷ்ஷில் உங்களுக்கு வந்து க்ளவுட் ப்ரஷ்னு ஒரு ப்ரஷ் கொடுத்துருப்பேன், அந்த ப்ரஷ் யூஸ் பண்ணலாம். அப்புறம் ஸ்பெஷல் எஃபெக்ட் ப்ரஷ்னு இருக்குது, அந்த ப்ரஷ்ஷை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதோட இல்லாமல் லாஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து வாட்டர் கலர் எஃபெக்ட் கிரியேட் பண்ணுறது கொடுத்தேன் இல்லைங்களா, அந்த ஆக்ஷனோட உங்களுக்கு வந்து ப்ரஷ் வந்து கொடுத்துருப்பேன், அந்த ப்ரஷ்ஷை கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. எந்த ப்ரஷ் வேணால் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ப்ரஷ்ஷை வந்து இப்படி எடுத்துக்கிட்டு ஃபர்க்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட் வச்சுக்கோங்க, வச்சுட்டு இப்படி வந்து ப்ரஷ் பண்ணுங்கள். ஓகேங்களா. அவ்வளோதான். ப்ரஷ்ஷோட ஒப்பாசிட்டி வேணுன்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. வெளியில் பண்ணும்போது ப்ரஷ்ஷோட ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இதில் நீங்கள் வேறு ஏதாவது ப்ரஷ்ஷை மாற்றி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் வித்தியாசமான எஃபெக்ட் வந்து கிடைக்கும். இந்த ப்ரஷ்ஷெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஆக்ஷனோட கொடுத்துருக்கேன், அந்த ப்ரஷ்ஷை நீங்கள் தேடி பார்த்து எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை ஏதாவது ஓவராக பெயிண்ட் பண்ணிட்டீங்க, எரேஸ் பண்ண, இப்போ நான் வந்து இது மாதிரி நிறைய பெயிண்ட் பண்ணிவிட்டு எனக்கு இந்த இடம்லாம் தேவையில்லை அப்படின்னு தோணுச்சுன்னா மறுபடியும் ஃபர்க்ரவுண்ட் கலர் வந்து பிளாக்காக மாற்றிக்கோங்க. எக்ஸை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும். பிளாக் வச்சுட்டு மறுபடியும் நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து எரேஸ் ஆக ஆரம்பிச்சிடும். என்ன நண்பர்களே, அழகான ஒரு வாட்டர் பெயிண்டிங் எஃபெக்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டோம் இல்லைங்களா. ரொம்ப சிம்பிள். நீங்கள் எந்த ஃபோட்டோக்கு அந்த எஃபெக்ட் வந்து அப்ளை பண்ணலாம். ஜஸ்ட் அந்த ஃபில்டரில் இருக்கிற வேல்யூ மட்டும் நீங்கள் மாற்றி அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த விஷயம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா. அடுத்த வீடியோவில் உங்களை வேறு ஒரு கண்டென்ட்டோட சந்திக்கிறேன். நன்றி.